அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நோன்பு பெருநாள் மற்றும் ஹஜ்ஜு பெருநாள் ஆகிய 2 தினங்களில் நோன்பு நோற்பதை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் என அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1197. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வருடத்தில் 5 நாட்கள் நோன்பு நோற்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. நோன்பு பெருநாள் மற்றும் ஹஜ்ஜு பெருநாள் ஆகிய 2 தினங்களை இந்த ஹதீஸ் குறிப்பிடுகிறது. இவற்றை தவிர துல்ஹஜ் மாதத்தின் பிறை 11, 12 மற்றும் 13 ஆகிய நாட்களிலும் நோன்பு நோற்கக்கூடாது என்ற கருத்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தெளிவுபடுத்தப்பட்டு வேறு அறிவிப்புகளில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். எனவே வருடத்தில் 5 நாட்கள் நோன்பு நோற்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்வோம். இதை அறியாத மிகச் சில முஸ்லிம்கள் பெருநாள் தினத்தில் நோன்பு நோற்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சில பெண்கள் பெருநாள் தினத்தில் நோன்பு நோற்றால் அதிக நன்மை கிடைக்கும் என்று தவறாக வழிகாட்டப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹும் அவனுடைய தூதரும் எதை தடை செய்தார்களோ அதை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதே ஒரு முஸ்லீம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தகவல். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.